இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி என்ன பேசுகிறேன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்றைக்கி பெருநாள் இன்னைக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதனால் உங்கள் எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த உருது பேசுகிறவங்களுக்கு ஈது முபாரக். அப்புறம் இன்றைக்கி நம்ம தொழுக 2 ரக்காத்து பொம்பளைங்க வீட்டில் தொழுகணும். அது என்ன அப்படின்னா, 6 தக்பீருடன் கூடிய நஃபில் 2 ரக்காத்து அல்லாஹ்க்காக தொழுகிறேன் சொல்லணும். என்ன சொல்லணும்? 6 தக்பீருடன் கூடிய நஃபில் 2 ரக்காத்துன்னு நம்ம என்ன செய்யணும்? தக்பீர் கட்டணும். தக்பீர் கட்டும்போது என்ன செய்யணும்? அல்லாஹ் அக்பர்னு நம்ம இப்படி செய்வோம். அப்படி செய்யும்போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கீழே கையை போட்டுடணும். அப்புறம் மறுபடியும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அப்புறம் நெஞ்சில் கையை கட்டணும். 3 தடவை சொல்லிவிட்டு, முதல் தடவை சொல்கிறத நம்ம கணக்கில் சேர்க்காத, மறுபடியும் 3 தடவை சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் அக்பர்னு நெஞ்சில் கையை கட்டி அல்ஹம் சூரா ஓதுங்க. தெரிஞ்சவங்க இன்னும் சொன்னாவே 3 தடவை ஓதுனா கூட சந்தோஷம்தான். அல்லாவுக்கு மலக்குமார்கள் நமக்கு அந்த சூறா ஓதுனால துவா செய்வாங்களாம். அதனால் அதை தெரிஞ்சவங்க ஓதுங்க, தெரியாதவங்க வேறு சின்ன சூறா ஓதுங்க. இருந்தாலும் சரி, நமக்கு சொல்லி கொடுக்கலன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால் நானே சொல்லித்தரேன். அவுதுல்லாஹ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கதிர். லைலத்தில் கதிர்னு சொல்லணும். லைலத்தில் கதிர். வமா அதுராக மா லைலத்துல் கதிர். தேலாம் வச்சு துல் சொல்லணும். லைலத்துல் கதிர். லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்வி ஷஹர். தனஜலுல் மலாய்கத்து வர்ரூஹு ஃபீஹா ஃபீ இதினி ரப்பிஹும் மின் குல்லி அம்ரின் சலாம் ஹிய ஹத்தா மத்ரஇல் ஃபஜர். மறுபடியும் சொல்கிறேன். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கதிர் வமா அதுராக மா லைலத்துல் கதிர். லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்வி ஷஹர். தனஜலுல் மலாய்கத்து வர்ரூஹு ஃபீஹா ஃபீ இதினி ரப்பிஹும் மின் குல்லி அம்ரின் சலாம் ஹிய ஹத்தா மத்ரஇல் ஃபஜர். அது பிறகு குல்ஹுவல்லா சூரா ஓதிக்கிடணும். தெரியாதவங்க உங்களுக்கு தெரிஞ்ச சூறா ஓதுங்க. குல்ஹுவல்லா சூரா கூட ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி ஒரு ரக்காத் தொழுதுட்டு மறுபடியும் எஞ்சி நிற்போம்ல, மறுபடியும் என்ன செய்வோம்? அல்லாஹுக்கு நெஞ்சில் கை கட்டி அல்ஹம் சூரா ஓதுவோம், சின்ன சூறா ஓதுவோம். சின்ன சூறா ஓதும்போது என்ன செய்யணும்? ஓதி முடிச்சுட்டு ருக்குக்கு போவோம். ருக்குக்கு குனிவோம்ல, அப்படி குனியும் போது அல்லாஹ் அக்பரும் குனியாமல் என்ன செய்யணும்? அப்படி செய்யணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் 3 தடவை சொல்லிவிட்டு குனிஞ்சிடணும் ருக்குக்கு. சுபான ரப்பியல் அலீம், சுபான ரப்பியல் அலீம், சுபான ரப்பியல் அலீம்னு என்ன செய்யணும்? 3 தடவை சொல்லிவிட்டு அப்புறம் நிமிந்துட்டு அப்புறம் கீழே போய் 2 ரக்காத்தி முடிச்சுட்டு சலாம் சொல்லிடணும். சலாம் சொல்லிவிட்டு என்ன செய்யணும்னா, 2 ரக்காத்தோடு முடிச்சாச்சுன்னு வைங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் சலவாத்து சொல்லுங்கள். என்ன செய்யணும்? உடனே எழுந்து ஓடிடாதீங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். எதுக்கு சலாத் சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னா, சலவாத்து சொன்னாலே மலக்குமார்கள் நமக்கு துவா செய்வாங்களாம். அதனால் 3 தடவை சலாத் சொல்லிவிட்டு என்ன ஓதணும்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இப்படி கொஞ்சம் நீட்டு ஓதுங்க. எல்லாரும் அப்படி தான் பள்ளியாச்செல்லாம் ஓதுவாங்க, சத்தம் கேட்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி புக்ரத்தௌ அசீலா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இது எப்படியும் ஒரு 7 தடவை உங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும்
அதை கொஞ்சம் நிறுத்திட்டு, ஏன் அப்படின்னா எனக்கு அழுக வருது சொல்லும்போது. அல்லாஹ் வந்து அவ்வளவு இரக்கம் உள்ளவன் அவன் மேலே. அவன் என்ன சொல்கிறான் அல்லாட்ட, மூசா நபிகிட்ட கூட நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன், அவ்வளவு நம்ம மேலே பிரியம் வச்சுருக்கானா. ஏன்னா நம்ம வந்து அவனை நம்பி நம்ம அவனை பார்க்கல. அவனை பார்க்காதனால நம்மளை என்ன செய்கிறான், நம்மளுடைய வணக்கத்தெல்லாம் ஏற்று நமக்கு எல்லா ராமத்தும் வணக்கத்தும் செய்கிறானா. நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பானா. ஆனால் மகத்தூருக்கு மட்டும் உடனே கொடுத்துருவானா. ஆனால் துனியாவுக்கு மட்டும் நமக்கு இது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா. இப்போ ஒரு பிள்ளை வந்து நம்மகிட்ட ஒரு பொருளை கேட்கும். நம்ம குழந்தை பிள்ளை என்ன செய்யும், இதை வந்து கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நமக்கு வந்து இதை கொடுத்தா அந்த பிள்ளைக்கு அது சேருமா சேராதா, ஒத்துக்கிறாதான்னு நமக்கு தான் தெரியும், அந்த குழந்தைக்கு தெரியாது. அதனால் என்ன செய்வானா, நல்லா நிறுத்தி வைப்பானா. அதனால் இந்த வாழ்த்துறத 3 நாளைக்கு சொல்லணும். உங்கள் வாய்க்கு எல்லாம் வேலை வைக்கலை. அதனால் பெருனா முடிஞ்சாலும் என்ன செய்யுங்க, நீங்கள் அதை வந்து திரும்ப திரும்ப ஒன்றும் வேற வேணும் தெரியாட்டினாலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் எதையாவது சொல்லிக்கிட்டுங்க. 3 நாளைக்கு சொல்லி அவனை வாழ்த்துங்க. சரி, அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி முடிச்சாச்சு. அப்புறம் 3 நாளைக்கு ஓதுங்க. அப்புறம் ஸலவாத் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரபி ஸல்லி அலைஹி வஸல்லம் சொல்லி என்ன செய்யுங்க, துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த ரமலானை அடைய செய்து எங்களால் முடிந்த அமல்களை செய்ய வைத்து எங்களை நோன்பாளிகளாக வைத்த அல்லாஹ் ஜலத்தானுக்கு எல்லா போலும். ரஹமத்தானவனே, பரகத்தானவனே, கண்ணியமிக்கவனே, உன் அருற்றின் எல்லையளவு உன்னிடத்தில் துஆ செய்கிறோம். அப்புறம் உன் அரசாட்சி மொழி நாங்கள் உன்னிடத்தில் துஆ செய்கிறோம். அப்புறம் உன் அரசை நிரப்பிவிட்ட பிரகாசத்தின் ஒரு பொருட்டாலும் உன்னிடத்தில் துஆ செய்கிறோம். ஆமீன் சொல்லுங்கள். நான் சொல்ல ஆமீன் சொல்லுங்கள். அப்புறம் நோன்பாளிகளாக வைத்த அன்பாளனே, எங்களுடைய எல்லா வணக்கத்திலும் உள்ள குறை நிறைகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு எங்களுடைய இம்மை மறுமையின் எல்லா நன்மைகளையும் உன்னுடைய வல்லமையை கொண்டு கொடுத்துவிடு அல்லாஹ். ஆமீன். நீங்கள் எல்லாரும் எழுதி வச்சு காலம்பூரா துவா செய்யுங்க. இந்த துவா ரொம்ப நல்ல துவா. இன்னும் வரும் கேளுங்க. அப்புறம் மரணத்திலும் பரக்கத் செய்வாயாக. ஆமீன். மரணத்துக்கு பின்னும் பரக்கத் செய்வாயாக. ஆமீன். எங்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் நல்ல சிஃபாவை சிஃபானா நல்ல சுகம் கொடுத்துவிடு அல்லாஹ். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே கேட்கிறோம். எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவாக்கி கொடுத்துவிடு அல்லாஹ். உன்னை வணங்குவதை விட்டு திரும்பும் எல்லா கெடுதிகளிலிருந்தும் எங்களை காத்து உயிர் உள்ள வரையிலும் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தமான வணக்கத்தை வணங்கும் பாக்கியத்தை எங்களுக்கு நசிபாக்கி வைய அல்லாஹ். நீங்கள் திரும்ப போட்டு இதை வந்து நானே ஆளுங்கள் பேசுகிறத கேட்டு எழுதி நான் அதை இபாதத் செய்யறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்களும் போட்டு கேட்டு எழுதி வச்சுக்கிறீங்க. எழுதி வச்சு துவா செய்யுங்க. அப்புறம் உன்னுடைய வல்லமையை கொண்டு கொடுத்து விடலாம். அப்புறம் இங்கே என்னன்னா, எல்லா வணக்கவாளிகளின் வணக்கத்தையும் பிழை இருந்தாலும் மன்னிக்கும் தயாளனை மன்னித்து உன் கருணையால் ஏற்று நன்மைகளை கொடுத்து விடு அல்லாஹ். நேர்வழிப்படுத்துபவர்கள் கூட்டத்தோடு எங்களையும் சேர்த்து வை ரஹ்மானே. தேக சுகம் தரப்பட்டோர் சேர்த்து எங்களுக்கும் தேக சுகத்தை தந்துவிடு ரஹ்மானே. உன்னால் ஆதரவு தரப்பட்டோர் சேர்த்து எங்களுக்கும் ஆதரவு தந்துவிடு ரஹ்மானே. நீ தருபவற்றில் உன் அருளை தந்தருள் ரஹ்மானே. ஆமீன். உன் கலா என்னும் தீர்ப்புப்படி உண்டாகும் தீங்குகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றி அருள் செய் ரஹ்மானே. நிச்சயமாக நீயே தீர்ப்பு செய்வது. கலானா என்னன்னா, நம்ம தலையெழுத்தை தான் கலான்னு சொல்கிறது. உன்னுடைய கலா என்னும் தீர்ப்புப்படி உண்டாகும் தீங்கு, அதில் உள்ள தீங்கு தன்மை எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், அதையும் சொல்லி நம்ம துவா செய்யணும். அப்புறம்
நீயே நல்ல எஜமானன், நீயே நல்ல பொறுப்பாளன், ஆமீன் ஆமீன் ஆமீன். நீயே நல்ல உதவியாளன், ஆமீன். அல்லாவே இரு உலகத்துக்கும் எங்களுக்கு அல்லாவே எங்களுக்கு இரு உலகத்துக்கும் பொதுவானவன். அப்புறம் உன் அரசின் வல்லமை அளவுக்கும் ஆமீன். உன் திருவேதத்தின் நல்ல அருளின் எல்லையளவும் ஆமீன். இத்துள் அகுலம் என்னும் உன் தலையாய திருநாமத்தின் பொருட்டாலும் ஆமீன். உன்னிடம் கேட்கிறோம், எங்களை இஸ்லாத்தில் பிறக்கச் செய்து, இஸ்லாத்தில் வாழச் செய்து, இஸ்லாத்தில் மரணிக்க செய்யக்கூடியவனே, உனக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து, உனக்கு பிரியமானவர்களாக உன்னிடம் வர செய்வாயாக, ஆமீன். மேலும் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு உன்னிடம் வர செய்வாயாக, ஆமீன். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களும் ஸலவாத் சொல்லிக்கிறீங்க. ரசூலே கரீம் சொன்னாலே என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லணும், இல்லைன்னா பாவி ஆயிடுவோம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தை மறுமையில் தருவாயாக, ஆமீன். சக்ராத்தின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று ரஹ்மானே, ஆமீன். அப்புறம் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்று ரஹ்மானே, ஆமீன். இன்னும் எங்களுக்கும் எங்களோடு இருப்பவர்களுக்கும் பரக்கத்தும் ரஹமத்தும் செய்வாயாக, ஆமீன். என்ன புண்ணியம் செய்தோமோ இஸ்லாத்தில் பிறக்கச் செய்தாய், ஆமீன். ஊனமில்லாமல் பிறக்கச் செய்தாய், ஆமீன். உன்னை வணங்காதவர்களுக்கும் உணவளிக்கிறாய், ஆமீன். தவறு செய்தாலும் இரக்கம் காட்டுகிறாய் ரஹ்மானே, ஆமீன். ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக வாழ வைத்து உம்மத்தாகவே மரணிக்க செய்வாய் அல்லாஹ், ஆமீன். சுவர்க்கத்தையும் தயார் செய்து வைத்திருக்கிறாய், ஆமீன். அதிலும் சுவர்க்கத்தில் உன்னை கண்குளிர பார்க்கும் பாக்கியத்தையும் வைத்திருக்கிறாய் ரஹ்மானே, ஆமீன். எங்களுடைய வாழ்நாள் பூராவும் சஜதாவில் இருந்தாலும் நன்றி கடன் செய்ய முடியாது எங்களால். உன் கிருபையால் எங்களை புரிந்து கொள் ரஹ்மானே, ரஹீமே. உன்னை நாங்கள் அல்லாஹ் என்றும் அழைக்கிறோம், ரஹ்மான் என்றும் அழைக்கிறோம், ஆமீன். நீ நல்லது செய்யக்கூடிய ரஹீம் என்றும் உன்னை அழைக்கிறோம். இன்னும் நாங்கள் அறிந்தும் அறியாத எல்லா திருநாமத்தை கொண்டும் அழைக்கிறோம். எங்களையும் எங்கள் தாய் தகப்பனையும் எங்கள் கணவர் குழந்தைகளையும் அவுலாதுகளையும் இன்னும் முஸ்லிமான கபராளிகளான ஆண் பெண் பாவங்களையும் மன்னித்துட்டு ரஹ்மான எங்களுக்கு அருள் செய்வாயாக, ஆமீன். உயிருள்ள வரையும் கடமையான வணக்கத்தை வழங்கும் பாக்கியத்தையும் கொடுத்து எல்லா இப்லீஸ்லாம் இருந்தும் எங்களை காத்தருள வேண்டுகிறோம் ரஹ்மானே, ரஹீமே. இன்னும் எங்களிடம் துவா செய்ய சொன்ன எல்லாருடைய துவாவையும் நீ கபூல் செய்வாய் ரஹ்மானே. ஏன் அப்படின்னா படைச்சவன் நீந்தான், உள்ளங்களை அறியக்கூடியவனும் நீந்தான். யாருக்கு என்ன கொடுத்தேங்கிறது உனக்கு தான் தெரியும். அதனால் எல்லா வேதனைப்பட்ட உள்ளங்களுடைய வேதனையும் அவருடைய எல்லா ஹாஜத்திகளையும் இம்மை ஹாஜத்திகளையும் இம்மை மருகளுடைய எல்லா பிரச்சனைகளையும் யாருக்கு என்னென்ன வேதனைகள் இருக்கோ என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நீந்தான் எல்லாம் நிறைவேற்றி வைக்கணும். குழந்தை இல்லாதவங்க இருப்பாங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களை வச்சுருப்பாங்க, கடனில் வேதனைப்படுவாங்க, நோயில் வேதனைப்படுவாங்க, வணங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இன்னும் எத்தனையோ பேருக்கு ஞாபக சக்தி கூட இல்லை. குரானை ஓதுறாங்கன்னா அஸ்தகுல்லா வத்துவில்லைன்னு சொன்னால் சொல்ல தெரியல, ஞாபகம் வரலன்னு சொல்கிறாங்க. அதனால என்ன செய்யணும்? இந்த ரஹ்மான எல்லாருடைய துவா செய்ய சொன்ன எல்லாருடைய காஜத்தையும் இம்மையமருக்கு நிறைவேற்றி கொடுத்து எல்லாத்துக்கும் ராகத்தும் செய்யக்கூடிய வல்ல பெரியவனே, எல்லா போலும் உனக்கு அல்லா, ஆமீன். அப்புறம் யா அல்லா, யா ரஹீம், யா கபூர், மன்னிக்கக்கூடியவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, எங்களை இம்மைக்கு மறுமைக்கு மன்னித்து விடு அல்லா. இது உலகம் துவா. என்ன செய்யுங்க? திரும்ப திரும்ப போட்டு எழுத தெரிஞ்சவங்க எழுதுங்க, எழுத தெரியாதவங்களுக்கு அதை கொடுத்து அவங்கள துவா செய்ய சொல்லுங்க. அப்புறம் எல்லோரும் பித்தியா சதக்காவை கொடுத்து விட்டீர்களா? அது ஏழைகளுடைய வரின்னு ரசூலா சொல்கிறாங்க. முடிந்த அளவு செய்து விடுங்கள் பெருநாளைக்குள்ள. இது சரி, அப்படி மறந்துட்டா கூட அதை பெருநாளைக்கு நம்ம மறந்துட்டா எல்லாத்துக்கும் தெரியும்ல. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? ஏன்னா நான் பேசுகிறது பெருநாளைக்கு காலையில் தான் வரும், அதனால் ராத்திரியே வந்துடுங்கலாம் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அதை பார்த்தது நீங்கள் என்ன செய்யுங்க? பித்திராவை கொடுத்துருங்க. கொடுக்கலைன்னா நம்ம நோன்பு என்ன செய்யாதான், வானத்துக்கு மேலே போகாதான் இன்ஷா அல்லாஹ். அதனால் நான் காதில் வாங்கி எத்தனையோ காலங்கள் ஆயிடுச்சு. அத்தனை காலங்களும் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நான் எல்லாம் பெரிய பணக்காரிலாம் இல்லை, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். அது மாதிரி நீங்களும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாகும். பிறகு எனக்கு அனுப்பும்
சதக்காவை நான் கேட்காமலே 20ஆம் தேதிக்குள்ளே அனுப்ப பாருங்கள். இன்னும் அனுப்பும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த சதக்கா என் தாய் தகப்பனுக்காக செய்யணும் என்று வாயால் சொல்லி, எப்படின்னா தாய் தகப்பன்னு செஞ்சால் 1,00,000 நன்மை கிடைக்குமா. அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி, அவங்க மௌத்தா போயிருந்தாலும் சரி, உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லி கேட்காம இருக்காதீங்க, செய்யாமல் இருக்காதீங்க. எனக்கு அனுப்புகிற சதக்காவை என்ன செய்யுங்க, எல்லாம் நான் இந்த சதக்காவை என் தாய் தகப்பனுக்காண்டி இந்த சதக்கா கொடுக்குறேன், இதனுடைய நன்மையில் என் தாய் தகப்பனுக்கு இடிவு செய்ய. அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்னென்ன ஹாஜத்து இருக்கோ அதையும் சொல்லி கேளுங்க. அதுக்காண்டி தாய் தகப்பன்னு சொல்லிட்டேங்கிறக்காண்டி எல்லாம் என்ன செய்ய மாட்டான், உங்கள் காதத்தை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டான். அதுதான் நான் சொன்னேன். அவன் வந்து காது கேட்காதவன் இல்லை. எப்படின்னா நிச்சய வேண்டும். அல்லாஹ் காது கேட்காதவன் இல்லை. அவன் எல்லா விதமான துவாக்களையும் நிறைவேற்றக்கூடிய வல்ல பெரிய ரஹ்மான். அதனால என்ன செய்யுங்க, தாய் தகப்பனுக்கு அதை கேட்டுட்டு உங்களுடைய காரியத்துக்களை நிறைவேற்றி கேளுங்க. அப்புறம் அவர்கள் மனித வாயால் சொல்லுங்கள். என் சேனலில் உள்ள அனைவரையும், அப்புறம் சப்ஸ்கிரைப் செய்கிறவர்களையும் நான் என்னுடைய எல்லா வணக்கத்திலும் வைத்திருக்கிறேன். எல்லா வணக்கத்திலும் நான் என்ன துவா செஞ்சாலும் யா அல்லாஹ் எனக்கும் என் மக்களுக்கும், என் சேனலில் பார்க்குறவங்களுக்கும், சேனலில் உள்ள மக்களுக்கும், மூமின்ஸான ஆண் பெண்ணுக்கும், உலக முஸ்லீமுக்கும், மூமின்ஸான அபராடிகளுக்கும், யாரெல்லாம் துவா செஞ்சாங்களோ அவங்களுக்காகவும், சதக்கா செய்தவங்களுக்காகவும், சேனலை பார்க்குறவங்களுக்காகவும், சப்ஸ்கிரைப் செய்கிறவங்களுக்காண்டியால், அப்புறம் பாலஸ்தீன் ஆலம் மக்களுக்காகவும், அப்புறம் காஜா நாட்டு மக்களுக்காகவும் இந்த துவாவை கபூல் செய்யலான்னு தான் நான் கேட்குறேன். அதனால் நான் ஓயாமல் சொல்ல வைக்காதீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, என்ன செய்கிறேன்னு கேளுங்க. 5 நேரம் வணக்க தொழுகையை முன்னேறம் தொழுதுக்குங்க. உங்களை வந்து வீட்டில் வேலையை பார்த்து தொழுகாதீங்க, மணியை பார்த்துக்குங்க. பாங்கு சத்தம் கேட்டால் எந்த வேலையாக இருந்தாலும் போடுங்க. அது என்ன வேலை நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். குற்றம் கூப்பிட்டா உடனே போகணும், குழந்தை பேட்டா உடனே பார்க்கணும், அடுப்பில் சோறு வச்சா வடிக்கணும். இதுதான் அவங்க நமக்கு அவசரமான வேலை. அதனால் மற்ற வேலை இருந்தால் என்ன செய்யுங்க, அதை போட்டுட்டு அல்லாவுடைய நபில் தொழுகிறவங்க நபில் தொழுங்க, பல்லா தொழுகிறவங்க பல்ல தொழுங்க. அதனால் அது உங்கள் இஷ்டம். அதனால் 5 நேரம் தொழுகையை, கடமையான தொழுகையை ஒரு நேரம் கூட விடாதீங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தேன். முடிஞ்சவங்க இப்படி சும்மா சைக்கிள் செஞ்சால் கூட்டம் போதும். அது மாதிரி சேர் இல்லாதவங்க கீழே உட்காந்துருந்தா கூட காலை நீட்டிக்குங்க. காலை நீட்டிக்கிட்டு நல்லா இருக்கிறவங்க தலைவாணி மடியில் வச்சுக்கிடுங்க. அப்படி சார்ஜா செய்யும் போது கீழே விழுந்தால் பரவாயில்ல, திரும்பி எடுத்து தலைவாணி வச்சுக்கலாம். இதை பாருங்கள், நான் தலைவாணி பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். இப்படி வச்சுக்கிடுவேன். இப்படி வச்சு தான் நான் சார்ஜா செய்வேன். ஏன்னா சார்ஜா வந்து சும்மா செய்யக்கூடாது. முடியாதவங்க தான் இப்படி செய்யணும்னு நான் சொல்லி கொடுத்தேன். முடிஞ்சவங்க என்ன செய்யணும், சார்ஜாவை இப்படி செய்யணும். மூக்கை வச்சு நெத்தி வைக்கணும், நெத்தி எடுத்து மூக்கை எடுக்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, முடியலைன்னு சொல்லி எப்போவுமே சொல்லாதீங்க. எந்திரிச்சு ஒன்றுக்கு இருக்க போனால் என்ன செய்யணும், எந்திரிச்சு ஒன்றுக்கு இருக்க போனாலே நமக்கு தொழுகை கடமை. அதனால் யாருமே தொழுகை விடாதீங்க. அந்த தொழுகை தான் நம்மளை என்ன செய்வோம், கபர்லையும் நல்ல மகசூலையும் ரமத்தாவும் வரகத்தாவும் வைக்கும். எப்படி அந்த கபரில் 50,000 வருஷம் இருப்போமா. 50,000 வருஷம்னா எப்படி செய்யும்ல, நமக்கு ஒரு வருஷம் எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு நாள் எவ்வளோ நேரம் ஆகும். அதனால் நம்ம புது பொண்ணு மாப்பிள்ளையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூங்குற மாதிரி எழுப்பிடுவானா, அப்போ துனியா முடிஞ்சிருமா. அதனால் நம்ம தொழுகை சரியாக இருந்தால் தான் நமக்கு அந்த பாக்கியம்லாம் நல்லா தருவான். மலக்குமார்கள் கேட்கும்போது நம்ம சலாம் சொல்லுவோம். நம்ம எல்லா பதிலும் நம்ம கேட்கறதுக்கெல்லாம் சொல்லுவோம். இல்லைன்னா வாயை கொடாடி வான்னு சொல்லி அலறுவோம், அவங்கள பார்த்து பயப்படுவோம். அதனால் 5 நேரம் தொழுகை யாரும் விடாதீங்க. என்ன வேலையாக இருந்தாலும் தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் வேலையை பாருங்கள். அப்புறம் நான் சொன்னபடி என்ன செய்யுங்க, குரானை ஓதுங்க. குரான் ஓத தெரியாதவங்களுக்கு நான் எப்படி சொல்லி கொடுத்தேனோ அப்படி செய்யுங்க. ஓயாமல் அது இதுதான் விவரமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அப்புறம் என் குடும்பத்தோடு என் தேன் குடும்பத்தையும் அரசியல் நிலையிலும் ஜன்னத்தில் விருது மாளிகையிலும் இருக்கும் பாக்கியத்தை இரவும் பகலும் கேட்குறேன். அப்புறம் கௌசர் என்னும் தடாகத்தில் ரசூலா கையால் அந்த ஒரு மடக்கு பாலை குடித்தோம்னாலும் 70,000 வருஷத்துக்கு நமக்கு தாகம் எடுக்காது. அதுக்காண்டி என்னையும் என் சேனலையும் சேர்த்துக்கலான்னு நான் கேட்குறேன். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கொடுபோக்காக இருக்கக்கூடாது. அப்புறம் நசுவாக்கியன்னு கேட்குறேன். அதற்கு உங்களுக்கு தகுதி வேண்டும். துனியாவில் வாழும் காலமெல்லாம் பொடுபோக்காக வாழ்ந்துவிட்டு துவா செய்யுங்கள் என்று கடையில் காசு கொடுத்து கத்தரிக்காய் வாங்கும்போது முடிவு பண்ணிவிடாதீங்க. அப்படின்னா என்ன, துவா செய்யுங்கன்ட்டு அதை அவங்க தான் துவா செய்வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கென்னான்னு இருந்துடாதீங்க.
காசை கொடுத்துட்டு கத்தைக்காய் வாங்குற மாதிரி இதுவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க. நீங்களும் வணங்குங்க, நீங்களும் எல்லாம் செய்யுங்க, திக்கிர் செய்யுங்க. வாயில் எந்த நேரம் நோன்பு முடிஞ்சிருச்சுன்னு திக்கிர் செய்யாமல் இருக்காதீங்க, செலவாத் செய்யாமல் இருக்காதீங்க. எல்லா நேரமும் திக்கிர் செய்யுங்க, எல்லா நேரமும் செலவாத் சொல்லுங்கள். செலவாத்தினால தான் நம்ம ஈடத்தை அடைய முடியும். செலவாத் சொன்னாலே மலக்குமார் வந்துடுறாங்களா, நமக்காண்டி துவா செய்கிறாங்களாம். ராத்திரி ஒரு ஆளுன்னு சொன்னார், 10 விஷயத்தில் மலக்குமார்கள் வந்து நமக்கான துவா செய்கிறாங்கன்னா, அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, செலவாத் சொல்லுங்கள். திக்கிர்னா என்ன, அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் நிறைய சொல்லுங்கள். அப்புறம் வந்து அல்லாஹும் மஃபிர்லி வர்ஹம்னி வர்துக்னி ஆஃபினி, அல்லாஹும் மஃபிர்லி வர்ஹம்னி வர்துக்னி ஆஃபினி. அப்புறம் யா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, எங்களை மன்னிச்சிடலாம். உண்மை தெரியாதவங்க இது தமிழையாக சொல்லுங்கள். மன்னிக்கக்கூடியவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, எங்களை மன்னிச்சிடலாம். மன்னிக்கக்கூடியவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, எங்களை இதுவாக சொல்ல தெரியாது. யாரும் சொல்ல தெரியாதான் சொல்லி தப்பிக்க பார்க்காதீங்க. என்கிட்ட வேணால் தப்பிக்கலாம், துணியாவில் வேணால் வீட்டில் இருங்கள்கிட்ட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். அல்லாட்ட சொல்லி நீங்கள் தப்பிக்க முடியாது. அதனால் புரிஞ்சு நடந்துக்குங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் காலமெல்லாம் எடுத்து வாழ்ந்து விட்டு துவாச்சிங்களை சொல்லிவிட்டு கத்திரிக்காய் அவங்க மாதிரி விட்டுறாதீங்க. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாம் அறிந்த நுண்ணறிவாளன், யாவையும் அறிந்தவன், யாவையும் பார்ப்பவன், யாவையும் கேட்பவன். அப்புறம் பாலஸ்தீன மக்களுக்கும் காஜா நாட்டு மக்களுக்கும் பெருநாள் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைக்கட்டும். நான் எல்லா நேரமும் அவங்களுக்கான துவா செய்கிறேன். நீங்களும் அவங்களுக்காண்டி துவா செய்யுங்க. இந்த நல்ல நாளில் அல்லாஹ் அவங்கள மன்னித்து அவங்களுடைய அறிந்தும் அறியாமல் அவங்க சந்ததிகள், அவுலாதுகள், தாய் தகப்பன்கள் எல்லாரும் செய்த பாவங்களை மன்னித்து அவங்களுக்கு நல்ல ஹிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல இம்மையவர்கள் எல்லா சௌபாகியத்தையும் அடிப்படை வசதியும் கொடுக்க அல்லாஹ் கிருபை செய்யட்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செஞ்ச மாதிரி அவங்களுக்கும் அந்த சண்டையை நிறுத்தி அல்லாஹ் உதவி செய்யட்டும். ரஹ்மானே, எங்களுக்காண்டி அவங்களுக்காண்டி நீ கருணையும் கிருமி ரஹம் செய்ய அல்லாஹ், ஆமீன். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் எல்லா இம்மை மறுமைக்குள்ள பாக்கியத்தை கொடுத்து நன்மையையும் கிருபையும் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆகிரதி ஹசனத்தன் வக்கினா அஸாபன்னார். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்புறம் எல்லாரும் எனக்கான துவா செய்யுங்க, நான் உங்களுக்கான துவா செய்கிறேன். வாஹிரதாமான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அல்லாஹ்க்கு எல்லா புகழும், ஆமீன். என்னமோ கோளாறு.